விஷ ரத்தம் கொண்ட பெண். அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்ஸ் கூட தப்பிக்க முடியல. யார் இந்த டாக்ஸிக் லேடி? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். குளோரியா செசிலியா ராம்செட் இவங்க கலிஃபோர்னியா சேர்ந்த ஒரு பெண். இவங்க செர்விஷியல் கேன்சர் பேஷண்ட், அட்வான்ஸ்டு ஸ்டேஜ். 19 Feb 1994 குளோரியாவுக்கு கேன்சர் காரணமாக திடீர்னு உடல்நலக்குறை ஏற்படுது. அதனால் அவங்க ஃபேமிலி அவங்கள ரிவர்சைட் ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. அவங்க டாக்டர்ஸ் ரூமில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் அங்கே தான் மிஸ்டே ஸ்டார்ட் ஆகுது. டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் தொடங்கும் போது குளோரியோட உடம்புலேருந்து ஒரு வித்தியாசமான வாசனை வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, அவர் உடல்லேருந்து ஒரு திரவம் லைட்டாக சுரந்திருக்கு. சந்தேகப்பட்டு பிளட் டெஸ்ட்டுக்கு எடுத்து பார்த்துருக்காங்க. அவங்க பிளட்டில் சின்ன சின்ன மின்ற துகள்கள் அவங்க ரத்தம் ஃபுல்லாக இருந்திருக்கு. அதுக்குள்ளே அந்த வாசனை சுவாசித்து 27க்கும் மேற்பட்ட டாக்டர்ஸ் நர்சஸ் அங்கேயே மயங்கி விழுறாங்க. அதில் 5 பேர் சேம் ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் ஆகுறாங்க. அன்னைக்கு நைட்டே குளோரியாவும் இறந்து போகிறாங்க. குளோரியா இறந்ததுக்கப்புறம் சிடிசி அவங்க விசாரணை தொடங்குறாங்க. அவங்க பாடியை ஒரு ஏர் கண்டிஷன் கண்டெய்னரில் வச்சு பக்காவான சேஃப்டி எக்யூப்மெண்ட்டையே போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. அந்த போஸ்ட்மார்ட்டத்தில் என்ன தெரியுது அப்படின்னா, டிஎம்எஸ்ஓங்கிற ஒரு க்ரீமை வீட்லேயே குளோரியா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோடைய மெடிக்கல் ஆக்சிஜன், டாக்டர்ஸ் கொடுத்த சில ட்ரக்ஸோட கெமிக்கல் ரியாக்ஷனால் அவங்க பாடியில் டிமெத்திலின் சல்ஃபேட்டுங்கிற ஒரு விஷவாயு சுதந்திருக்கலான்னு, அதனால் டாக்டர்ஸ் மயக்கம் போட்டுக்கலான்னு சொல்லப்படுது. இந்த தியருக்கு ப்ரூஃப் இன்னைக்கு வரைக்கும் இல்லை. குளோரியா கேன்சரால் ஏற்பட்ட கிட்னி ஃபெயிலியராலையும் கார்டியக் அரெஸ்டாலையும் தான் இறந்ததா ரிப்போர்ட் சொல்லுது. பட் த டாக்ஸிக் லேடி ஆஃப் ரிவர்சைடோடைய மிஸ்ட்ரி இன்னைக்கு வரைக்கும் தொடருது.